டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு பாலிடெக்னிக் ஸ்டாண்டர்ட்ஸில் நம்ம வந்து தெவினியன்ஸ் தியரத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். இதுதான் கொடுத்துருக்கிற ப்ராப்ளம். ஒரு 24 வோல்ட் பேட்டரி கனெக்ட் ஆகிருக்கு. 4 ஓம்ஸ், 7 ஓம்ஸ், 5 ஓம்ஸ் ரெசிஸ்டர் இருக்குது. 10 ஓம்ஸ் ரெசிஸ்டர் லோட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடியதை அந்த 10 ஓம் ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய நோட ஏ அண்ட் பி அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிக்க வேண்டியது. அதுதான் ஆர்எல் இஸ் ஈக்குவல் டு 10 ஓம்ஸ். எல்லுங்கிறது லோடை குறிக்குது. RTH அப்படிங்கிறது தெவினியன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. TH அப்படிங்கிறது தெவினியன்ஸை குறிக்குது. VTHங்கிறது தெவினியன்ஸ் வோல்டேஜ். அதை தான் நம்ம இந்த இதில் கால்குலேட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தெவினியன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுக்கும் THங்கிறதுக்கும் RTங்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிடுவோம். நம்ம RTங்கிறது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? குழப்பிக்கிடாதீங்க. RTHன்னு வந்துருச்சுன்னா தெவினியன்ஸ் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம லோட் ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணிடணும். ஓகேவா? நம்ம எதுக்கு அக்ராஸாக நம்ம வந்து தெவினியன்ஸ் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணுமோ அதுக்கு நம்ம அக்ராஸாக இருக்கக்கூடிய அந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம்ஸை ரிமூவ் பண்ணிடணும். சிமிலர்லி RTH கண்டுபிடிக்கணும்னா வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது பார்த்தியா, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடணும். இதை ஓப்பன் சர்க்யூட் பண்ணியிருக்கோம், அதை ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஷார்ட் சர்க்யூட் பண்ணிவிட்டு நாம் என்ன பண்ணணும்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண வேண்டியதுதான். 4 ஓம் ரெசிஸ்டாரும் 7 ஓம் ரெசிஸ்டாரும் பேரலல்ல இருக்குது. எப்படி சார் 4 ஓம் ரெசிஸ்டாரும் 7 ஓம் ரெசிஸ்டாரும் பேரலல்ல இருக்குன்னு சொல்கிறீங்க? ரெண்டோட டாப் எண்டும் கனெக்ட் ஆகிருக்கு. சிமிலர்லி ரெண்டோட பாட்டம் எண்டும் கனெக்ட் ஆகிருக்கு ரெசிஸ்டரில். ஸோ இடையில எதுவும் பிரியலை. ஓகேவா? அப்போ அது பேரலல்ல இருக்குன்னு அர்த்தம். பேரலல்ல 2 ரெசிஸ்டார் இருந்ததுன்னா எப்படி கால்குலேட் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். R1 × R2 டிவைடட் பை R1 + R2. ஓகேவா? அதை தான் கால்குலேட்டரில் போடுறோம். கால்குலேட்டரில் போட்டு நம்ம அதுக்கான சொல்யூஷன்ஸை கொண்டு வர போகிறோம். 4 × 7 டிவைடட் பை 4 + 7 + 5. ஏன்னா அது கிடைக்கக்கூடிய வேல்யூ இஸ் இன் சீரீஸ் வித் த 5 ஓம் ரெசிஸ்டார். அதனால 5 ஓம்ஸோட ஆட் பண்ணிக்கிறோம். 7.54 ஓம்ஸ் அதுதான் வந்து RTH தெவினியன்ஸ் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். போன வீடியோவில் RTH வரைக்கும் பார்த்தோம். இந்த வீடியோவில் அப்படியே கண்டினியூஷன் VTH தெவினியன்ஸ் வோல்டேஜ். ஓகேவா? இந்த தெவினியன்ஸ் வோல்டேஜ் ஹஸ் டு பி எதுக்கும் இடையில இருக்கிற வோல்டேஜை கண்டுபிடிக்கணும். ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட வோல்டேஜை கண்டுபிடிச்சா அது தெவினியன்ஸ் வோல்டேஜ். சரிங்களா? அப்போ லோட் ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணி அந்த இடத்துல கண்டுபிடிக்க வேண்டியதை தான் நம்ம வந்து VTH அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ VA அப்படின்னு வச்சுக்கிறோம் அந்த டெர்மினலை. இப்போ பார்த்துக்கிட்டிங்கனாக்கா லோட் ரெசிஸ்டன்ஸ் த வோல்டேஜ் அக்ராஸ் A and B இஸ் ஈக்குவல் டு த வோல்டேஜ் அக்ராஸ் 7 ஓம் ரெசிஸ்டார். சரிங்களா? ஏன்னா இந்த இடம் ஓப்பன் சர்க்யூட்டடு, அதனால் வோல்டேஜ் அக்ராஸ் A and B என்னவோ அதே தான் வோல்டேஜ் அக்ராஸ் 7 ஓம் ரெசிஸ்டார். ஏன்னா பேரலல்ல இருக்குல்ல, அதுதான். இந்த 24 வோல்ட்லேருந்து வரக்கூடிய கரண்ட் I, அந்த ஐங்கிற கரண்ட் தான் 4 ஓம் ரெசிஸ்டார் வழியாக ஃப்ளோ ஆகுது. I is equal to V/R. இது ஓம்ஸ் லா. V is equal to IR. அதோட மாடிஃபைடு வெர்ஷன் தான் I is equal to V/R. ஸோ 24 டிவைடட் பை 4 + 7. ஓகேவா? ஏன்னா இப்போ 4ம் 7ம் சீரீஸில் போயிட்டு அதனால 2 ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, R1 + R2 அந்த மாதிரி வருது. 24 டிவைடட் பை 4 + 7 11 ஈக்குவல் டு 2.18 ஆம்ஸ். ஸோ கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த 4 ஓம் ரெசிஸ்டார் I is equal to 2.18 ஆம்ஸ். ஓகேவா? அடுத்ததான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது VTH. VTHக்கான ஃபார்முலா I × 7. ஓகே, VTH is equal to I × 7. ஸோ 2.18 × 7 which is equal to கால்குலேட்டரில் போடுறோம். 2.18 × 7 is equal to 15.26 volts. ஓகேவா? 15.26 volts is the VTH. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம தெவினியன்ஸ் வோல்டேஜும் கண்டுபிடிச்சாச்சு, தெவினியன்ஸ் ரெசிஸ்டன்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டும் இப்படி பாக்ஸ் பண்ணி எழுதிட்டிங்கன்னா யூ வில் கெட் த மேக்ஸிமம் மார்க்ஸ். இந்த VTH கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நாம் சர்க்யூட் போடணும். சர்க்யூட்டில் வந்து தெவினியன்ஸ் வோல்டேஜையும் தெவினியன்ஸ் ரெசிஸ்டன்ஸையும் நாம் இண்டிகேட் பண்ணணும்.
இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸை வரைஞ்சிருக்கோம், அது தெவினியன்ஸ் ரெசிஸ்டன்ஸ். தெவினியன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறத போடணும். சிமிலர்லி வோல்டேஜ், தெவினியன்ஸ் வோல்டேஜ் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லணும். ஓகேவா? ஸோ RTH RL. ஓகேவா? VTHங்கிறது கண்டுபிடிச்சது 15.26. சிமிலர்லி RTH நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம்ல, மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் 7.45 ஓம்ஸ். அந்த 7.45 ஓம்ஸை எடுத்து எழுதிடணும். அதுக்கு அடுத்ததான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது லோட் கரண்ட். ஓகேங்களா? லோட் கரண்ட் கண்டுபிடிக்கணும். லோட் கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா RL = 10 ஓம்ஸ் எழுதியாச்சு. ஐஎல்ங்கிறது என்ன அப்படின்னா லோட் கரண்ட். லோட் கரண்ட்டுங்கிறது என்னென்னா லோட் ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு லோட் கரண்ட்டு. IL = VTH / RTH + RL. ஓகேவா? இதில் நமக்கு VTH தெரியும், கண்டுபிடிச்சது தான். 15.26 / RTHங்கிறது கண்டுபிடிச்சது தான். 7.54 + RL ஆல்ரெடி கொடுத்தது, ப்ராப்ளம்லேயே கொடுத்துருக்கோம் 10 ஓம்ஸ். அதை எடுத்து போட்டு கால்குலேட்டரில் கண்டுபிடிச்சோன்னா கிடைக்கக்கூடிய IL அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா 15.26 / within bracketல 7.545 + 10. ஓகேவா? இது ப்ராக்கெட்டில் வரணும். அப்படி ப்ராக்கெட்டில் போட்டால் தான் எக்ஸாக்ட் ஆன்சர் வரும். 0.869 ஆம்ஸ். அதோட நம்ம தெவினியன்ஸ் தியரம் ப்ராப்ளம் ஃபினிஷ் ஆகுது.